இந்த சுவாமி என்ன பண்றாருன்னா அந்த மந்திரத்தை ஜபம் பண்றார். எந்த மந்திரம்னா தேவது பரமம் ஜபோ கௌசல்யா சுப்ரஜா ராமா. அதற்கு மேல அன்றைய ராத்திரி அங்கேயே தூங்க பண்ணிவிட்டார். ரொம்ப நாள் ஆசை அவருக்கு சுவாமி கூட இருக்கணும்னு. அங்க சுவாமிக்கு படுக்கைய சித்தம் பண்ணி அந்த குழந்தைகள் 2 பேரையும் தூங்க பண்ணிவிட்டா. யோகமே எந்த சுப்பிரபாதத்தை சொல்லி எழுப்புறதோ அந்த சுப்பிரபாதம் யாரு பண்ணதுன்னா இந்த விஸ்வாமித்திரர் அவர் வாக்கால பண்ணியிருக்கார். கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமான்னிக்கம். நீ எப்ப இந்த லோகத்துல பிறந்துட்டியோ சூரிய உதயம் ஆயிடுத்து. நீ இந்த லோகத்துல எப்ப பிறந்துட்டியோ இந்த சுகதுக்கத்துக்கு உட்பட்டவன் நீ. இங்க லோகத்துல என்ன நடக்கிறதோ அதை நீயும் பண்ணியாகணும். நான் தெய்வமாச்சே நீ சொல்லக்கூடாது. தெய்வமான்னிக்கம் கர்த்தவியம் அவசியம் நீ பண்ணணும். உத்திஷ்ட நரசார்தூலா உத்திஷ்டா தெய்வமான்னிக்கம் கர்த்தவியம் தீர்மானமாக நீ பண்ணணும். ஏன்னா நீ எப்ப அவதாரம் பண்ணி மனுஷனாக இந்த பூமியில கால வச்சுட்டியோ பண்ண வேண்டிய காரியத்தை நீ பண்ணியாகணும். பூர்வா சந்தியா பிரவர்த்ததே நரசார்தூலா தெய்வமான்னிகம் கர்த்தவியம். அதனால எந்த சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்லி எழுப்பி விடுறார். அது மட்டும் இல்ல, இந்த விஸ்வாமித்திரருக்கு என்னைக்கோ டெய்லி என்ன பண்றோம்னா அர்க்கியத்தை அந்த சூரியனை பார்த்து கொடுத்துருக்கோம். அந்த சூரியனுக்கும் யாரு வருவான்னா இந்த பிரபு தான். அந்த பிரபு இப்ப நேரா வந்திருக்கார். அவர் கையில அர்க்கியம் விடணுங்கிறதுக்காக அவர் எழுப்பி அர்க்கியம் விட சொல்றார். இப்படி சுவாமி வந்து அர்க்கியம் பண்ணிட்டு தேவதுகோ பரமம் ஜபோ இந்த மந்திரத்திலேயே சிரேஷ்ட மந்திரமான காயத்ரியை ஜபிச்சார்னு சொல்ல ஸ்நாத்வா பிரதோதகோ வீரோ ஜெயபதுகோ பரமம் ஜபோ. அப்படி ஏன் அந்த பரமம் ஜபம்னு ஏன் பேர்னா 7 மகாமந்திரங்கள் இருந்தாலும் நேற்றே சொன்னது போல மந்திரங்களுக்குதான் எது ராஜான்னா நகாயத்ரியா பரோமந்திரா. அந்த காயத்ரியை தாண்டி ஒரு மந்திரம் எங்கேயுமே கிடையாது. அதுதான் முதன்மையான மந்திரம். அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணார்கள். சுவாமி அப்படியே நடத்தி அழிச்சுட்டு போறார். எங்க அழிச்சுட்டு போறாருன்னா சித்தாசிரம வழியாக அழிச்சுட்டு போறார். போற வழியில இந்த சுவாமிக்கு போற கலப்பு தெரியாம இருக்கணும். ஏன்னா ராஜகுமாரால் அவளுக்கு நடக்கிற சிரமம் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக போற வழியில கதைய சொல்லிட்டே போறார். சுவாமி குழந்தையா இருக்கிற காலத்தையே கதான்றத கதோ வித்வானுங்கிற பொய் கதை சொன்னா அவர் கேட்கவும் மாட்டார், கேட்கவும் பிடிக்காது. அதனால உண்மையா நடந்த கதை எதுவோ அதை பார்த்து சொல்லிட்டே போறார். என்னென்னா கங்காவதரணம், ஸ்கந்தோத்பத்தி, கங்காவதாரணம் முதலிய சரித்திரங்கள் சொல்லிட்டே வரார். ஏஷ பூர்வாசிரமோ ராமா. இப்படி வர வழியில பார்த்தா தாடகங்கிற ஒரு ராட்சசி நிக்கிறா. அந்த ராட்சசிய வதம் பண்ணணும். இவளும் அந்த யாகத்தை யாரு கெடுக்கிறானோ அவளுடைய அம்மா இவள். அவளை வர வழியிலே பார்த்தா உடனே பார்த்தாரு அந்த தாடகைய முதல் அந்த பெண்ணா இருந்தாலும் சுவாமி யோசிக்கிறார். இப்படி அந்த பெண்ணை வதம் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறார். ஆனா இந்த விஸ்வாமித்திர சொல்றார், நீ பண்றது லோகக்ஷேமத்துக்காக உள்ள காரியம், அதனால் நீ வதம் பண்ணணும்னு சொல்ல. தன்னு தர சிவக விதாடன விகடித விஷராரு ஷராரு தாட்டகா தாட்டகேயா. சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்துல சொல்றார், பெண்ணா இருக்கிறதுனால அவரை வதம் பண்ணணுமான்னு சுவாமி யோசிக்கிறார். தன்னுடைய பராக்கிரமத்துக்கு அந்த பெண்ணை வதம் பண்ணணுமான்னு யோசிக்க உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், நீ வதம் பண்ணிதான் ஆகணும். அவரோட நல்லவள் இல்லை, அதனால நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி அவளை சொல்ல உடனே தாட்டகைய வதம் பண்றார் சுவாமி. உடனே வரவழியில ஒரு ஆசிரமம் தெரியுது. என்ன ஆசிரமம்னா ஏஷ பூர்வாசிரமோ ராமா. ஏ ராமா, இது எந்த இடம்னு தெரியல. சித்தாசிரமம் வந்தாச்சு, இது எந்த இடம்னு உனக்கு தெரியலதா? உடனே சுவாமி அப்படி பார்க்கிறார். ஏஷ பூர்வாசிரமோ ராம், உன்னுடைய பூர்வாசிரமம். உடனே சுவாமிக்கு இடுக்குன்னு போயிருக்கு. ஏன்னா நம்ம அவதார ரகசியத்தை இவர் போட்டு உடைக்கிறாரு, நம்ம பகவான்கிறத இவர் சொல்றாரோன்னு நினைச்சிருந்து இப்படி பார்த்தார். வாமனஸ்ய மகாத்மனஹா. ராமா, இது வாமனன் ஒரு குழந்தை இருந்தார். அந்த குழந்தையுடைய
ஆசிரமம் இது. வாமனஸ்ய மகாத்மனஹா சித்தாசிரம இதி க்யாதா. சுவாமி பொழைச்சேன்னானா ஏன்னா அவதார ரகசியத்தை உடைச்சு விடுறாரே அவர்னு நினைக்கிற காலத்துல வாமனர் இருந்தாரே, அவருடைய இடம் இது சித்தாசிரமம். இந்த இடத்துலதான் நான் யாகம் பண்ண போறேன். சித்தாசிரம இதி க்யாதா சித்தோஹ்யாத்ர மகாதபாஹ. உடனே அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் சொல்றா, அத்ய பிரபிருதி சத்ராத்திரம், இன்று தொற்று 6 நாட்கள் இந்த ரிஷி யாகம் பண்ணுவார். இவருக்கு நீங்க இந்த யாகத்தை ரட்சிச்சு கொடுக்கணும். பிரபிருதி ஷட்ராத்திரம் ரக்ஷதாம் ராகவோ யுவாம், நீங்க 2 பேரும் இருந்து ரட்சணை பண்ணி கொடுக்கணும். தீட்சாங்கதோ கேஷமுனிஹி மௌனிச்சந்த கமிஷ்யதி. அவர் இந்த சங்கல்பம் பண்ணிவிட்டார்னா யார்கிட்டையும் பேச மாட்டார், அவருக்கு கோபம் வராது, ஒண்ணும் வராது, அவர் யாரையும் சபிக்க மாட்டார். இது தெரிஞ்சுட்டுதான் அவ வம்பு பண்றா. அந்த அவாகிட்டேந்து இந்த யாகத்தை நீங்க ரட்சணை பண்ணி கொடுக்கணும். எத்தனை நாள் இந்த யாகம்னா அட்ய பிரபதி ஷட்ராத்திரம்ங்கிற 5 ராத்திரி 6 பகல் கொண்ட இந்த யாகத்தை நீங்க ரட்சணை பண்ணி கொடுக்கணும். கம்பர் சொல்றார், எண்ணுதற்காக்கிறது 2-3 நாள், 2-3 நாள் பின்னவர் காக்கிய முனிவர் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையை போல் காத்தனர். எப்படி அந்த யாகத்தை ரட்சணை பண்ணி கொடுத்தார்னா எண்ணுதற் காக்கரிதுங்கிற, யாரால நினைச்சு பார்க்க முடியுமா இந்த வேள்விய? ஒரு ரிஷி பண்றார், ஆனா இதை யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா இதற்கு பேசிக்கா என்ன வேணும்னா வேதத்தியாயனம் பண்ணி பசிப்பட்டியோட இருந்து யாருகிட்டையும் பேசக்கூடாது, ஸ்திரீகள்கிட்ட பேசக்கூடாது, அப்ராமணாள்கிட்ட பேசக்கூடாது, நியமத்துல இருந்து பண்ண வேண்டியது. சரி, ஒரு நாள் பண்ணக்கூடியதான யாகமானா அட்ய பிரபிருதி ஷட்ராத்திரங்கிறது 6 நாள் பண்ணக்கூடியது. 6 நாளும் பசியோட தூக்கம் இல்லாம இந்த யாகத்தை பண்ணணும். சாப்பாடு கிடையாது. அப்படி கஷ்டப்பட்டு பண்ணக்கூடியதான யாகம், யாருக்குமே சாத்தியம் இல்லாத இந்த யாகம். எண்ணுதற் காக்கருது 2-3 நாள், 6 நாட்கள் சாத்தியமான யாகம் இது. விண்ணவர் காக்கிய முனிவர் வேள்வியை வானத்திலிருந்து இந்த ஆவிர்வாதம் யாருக்குன்னா தேவர்களுக்கு போய் சேர். நம்ம பண்ணக்கூடிய ஆவிர்வாதங்கள் தான் தேவர்களுக்கு ஆதாரம். அப்படி இருக்கக்கூடியதான அந்த வேள்வி அதை யாரு கெடுக்கிறான்னா ஆகாசத்துல இருந்தபடி இந்த மாரீஜனும் சுபாவும் இந்த யாகத்தை கெடுக்கிறார். முனிவர் வேள்வியை மண்ணினை காக்கின்ற இந்த பூலோகத்தை யாரு பரிபாலனம் பண்றாலோ தசரதங்கிற அந்த ராஜா, அவருடைய குழந்தைகளான மண்ணின் மைந்தர்கள் ராம லட்சுமணரால் அவளுக்கு இந்த லோகத்தை காக்கிறது எப்படி பொறுப்போ, அதுல தர்ம காரியம் நடந்தா அதற்கு ஒரு ஆணி வந்தா அதை காக்கிறதும் அவளுடைய பொறுப்புங்கிறதுனால மண்ணின் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையை போல் காத்தனருங்கிறது கம்பநாட்டாழ்வார். அந்த பொறுப்பு அவளுக்கு இருக்கிறதுனால கண்ணை எப்படி காக்கிறாளோ அது போல காக்கிறார். இந்த இடத்துல எப்படி வர்ணிக்கிறார் கம்பர்னா, கண்ணை கண்ணுங்கிற ஸ்தானத்துல அந்த வேவியையும் இமங்கிற ஸ்தானத்துல இந்த ரட்சணத்தையும் வச்சிருக்கார். சுவாமி என்ன பண்றார், அதுலயும் ஒரு சுவாரத்து. ஏன்னா இமைய காட்டிலும் கண்ணுதான் உயர்ந்தது. அது போல எது வசத்தின்னா அந்த யஜ்யோதி சிரேஷ்டதம கர்மானி யஜ்யம் தான் ரொம்ப உயர்ந்ததுன்னு தெரிவிக்கிறத காக்கிறதுக்காக கம்பன் சொல்றார், கண்ணை காக்கின்ற இமையை போல் காத்தனர். எப்படி காக்கிறான்னா, ராமர் எப்படின்னா பெரிய பெரிய அந்த மேல இருக்கக்கூடிய விழி இருக்கே அது ஒரு இடத்துலதான் இருக்கும், சின்ன விழிதான் போயிட்டு வரும். அது போல ராமர் என்ன பண்றார், வட்டை அடிச்சுட்டே இருக்கார். யாராவது வராளான்னு பார்த்து அந்த யாகத்தை ரட்சணை பண்றார். ஆனா லட்சுமண சுவாமி ஒரு இடத்துல கருவிழி போல இருந்துட்டே இருக்கார், ஒரு இடத்துல ஸ்திரமா இருந்து அதை காக்கிறார். அப்படி யாகத்தை ரட்சணை பண்ணி கொடுக்கிறார். அந்த உடனே சொன்னது போல அந்த யாகம் பூர்த்தி ஆகிற காலத்துல மாரீச்சனும் சுபாகுவும் வர மாணவ அஸ்திரத்தினால மாரீச்சனை விரட்டுற, அவனை வதம் பண்ணல. சுபாகு என்ன பண்ணாரு, வதம் பண்ணி விடுறாரு. மாரீச்சன் அந்த மானவாஸ்திரம் என்ன பண்றது, நீர்ல மூழ்கி கொண்டு போய் கரையில போட்டுடுறது. ஏன் அவனை வதம் பண்ணலன்னா இதுவும் அவதார காரியம். இவன் தான் பின்னாடி
ராவணனுக்கு சகாயத்துக்காக அந்த மாரீச்சனை சகாயத்துக்கு அழைக்க போறான் அந்த ராவணன். மான் வேஷத்துல இவன் தான் வரப்போறான். இவன் வந்த பிறகுதான் தேவி அந்த லங்காதிபதி ராவணன் தூக்கிட்டு போறான். போனாதான் மேல எல்லா கதையும் நகரும். ராவணவதத்தின் பொருட்டு இவனை இப்ப சுவாமி விடுவிச்சார். அவனை கொண்டு போய் அந்த கரையில போட்டுட்டு மானவாசனம் ஜீவனை விட்டுட்டு போயிடுத்து. அது மட்டும் இல்ல, சுவாமி தர்மம் தெரிஞ்சவர். இதற்கு முன்றைய கதை எதுன்னா, இந்த தாடகைய வதம் பண்ணிட்டு வந்திருக்கார் சுவாமி. ஒரே பானத்தினால அந்த தாடகைய வதம் பண்ணிட்டு வந்திருக்கார். அந்த தாடகா வதம் இன்னும் இந்த குழந்தைகள் பசங்களுக்கு தெரியாது. நாளைக்கு அந்த தாடகைக்கு காரியம் பண்ணணும்னா யார் இருக்கா? ஒரே சாமி இந்த மாரீச்சன் தான் இருக்கா. அதனாலையும் அவ அம்மாவுக்கு காரியம் பண்ணணும்ங்கிறதாலே அதையும் மனசுல வச்சுட்டு சுவாமி இந்த மாரீச்சனை ஜீவனோட அனுப்பினார். தர்ம சிந்தனையோட அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். இந்த கடைசியாக யாகம் பூர்த்தியாகி அவவிரதங்கள்லாம் நல்லபடியாக முடிஞ்சோடனே சந்தோஷப்பட்டாரா அந்த விஸ்வாமித்திரர். அவர் வாக்குனால இனிமையா ராமன்ட்ட நன்றி தெரிவிக்கிறார். கிருதார்த்தோஸ்மி மகாபாகோ கிருதம் குரு வச்சஸ்துவயா. குருவுடைய வாக்கை நீ கரெக்டாக செய்து முடித்தாய்ங்கிற, சொன்னபடி செஞ்ச. குரு வச்சஸ்துவயா, குரு வச்சனத்தை கேட்டு நீ நல்லபடியா அந்த யாகத்தை ரட்சணை பண்ணி கொடுத்த. சித்தாசிரம் இது சத்தியம். இன்னைக்குதான் அந்த சித்தாசிரம்ங்கிறது சத்தியமாகுது. ஏன்னா எடுத்துட்ட சங்கல்பம் முழுமையாக பூர்த்தியாச்சு. ராம மகாயசாக ரெண்டு பேருக்கும் ஒரு தன்யவாதத்தை தெரிவிக்கிற. குருவா இருந்தாலும் இப்பேற்பட்ட யாகத்தை ரட்சணை பண்ணி கொடுத்தேனே, நான் இந்த நிமிஷத்துலதான் கிருதார்த்த நானேன்னு சொல்லி சொல்றார். இப்படி இருக்கிற காலத்திலேயே மிதிலையிலேருந்து ஆக்வானம் வருது. என்ன ஆக்வானம்னா தனுர்யஜ்யம்ங்கிற ஒரு ஆக்வானம். என்ன தனுர்யஜ்யம்னா இந்த சீதா தேவிக்கு ஸ்வயம்பரத்துக்கு ஆக்வானம். அதற்கு என்ன அந்த ஜனகன் என்னத்தை ஒரு பந்தயமா வச்சிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய குழந்தையை யார் விவாகம் பண்ணிக்க போறாளோ அவர் ஆத்துல இருக்கக்கூடியதான சிவ தனுச நகர்த்தினா போதும். அதுதான் அதுக்கு பந்தயம். அது யாரு நகர்த்துறாளோ அவளுக்கு தன்னுடைய குழந்தையை கன்னிகாதானம் பண்ணி தரதாக சங்கல்பம் பண்ணியிருக்கார். உடனே அந்த பத்திரிகை வந்தோடனே சுவாமி கிளம்பலாமாங்கிறார். அவர் குருவா உபதேசம் பண்ணதுனால அவர்தான குரு. அவர்கிட்ட சுவாமி நம்ம கிளம்பலாமா மிதிலைக்குன்னார். நீங்க ராஜகுமாராலாச்சே, நாங்க யஜ்ய சம்ரட்சணத்துக்கு தானே உங்களை கூட்டிட்டு வந்தேன். நீங்க இப்ப எனக்கு தானே பத்திரிக்கை வந்திருக்குன்னா உங்களுக்கு வரல, எங்களையும் சேர்த்துதான் கூப்பிட்டுருக்கா. உங்களுடைய சிஷ்யாலோட இதை நடத்தி தரணும் தானே சொல்லியிருக்கா அந்த யாகத்தை. இந்த யாகத்துக்கு எப்படி நீங்க கூட்டிட்டு வந்தது, அதே போல அதுவும் ஒரு யாகம், தனுர்யஜ்யம். அந்த யாகத்துக்கு சிஷ்யாலோட வாங்குவோன்னு கூப்பிடுறா. நான் உங்களோட சிஷ்யா, நாங்களும் வருவோம்னு சொல்லி கிளம்ப போற காலம் மிதிலைக்கு போற காலத்துல அவளுக்கு சிரமம் தெரியாம இருக்கிறதுக்காக பக்தஸ்ய கார்த்திகேயே காப்புஸ்த புவி மாணவஹா ஆயுஷ்மான் புத்திர பௌத்ராச்ச ஸ்கந்தமாலோக்கியதாம் பிரஜேத். ஸ்கந்தோத்பத்தி, கங்காவதரணம் முதலிய சரித்திரங்க சொல்லிட்டு வர. நட தெரியாம இருக்கிறதுக்காக, சிரமம் தெரியாம இருக்கிறதுக்காக. எந்த பிரபுவை பத்தி சொன்னான்னா, எந்த பிரபு இந்த கலியில பிரத்யட்சமோ அந்த பிரபுவுடைய சரித்திரத்தை சொல்றார். பக்தஸ்தயா கார்த்திகேயே. இந்த கலியில பிரத்யட்சமான மூர்த்தி இந்த முருகன். அந்த முருகக் கடவுளை பத்தி சொல்லிட்டு வரார். அவருடைய உற்பத்தி கருணையின் வடிவான அந்த பரமேஸ்வரன், கருணையின் வடிவான அந்த பார்வதி தேவிக்கு உண்டான அந்த குழந்தைதான் இந்த முருகன் சண்முகநாதன். அவருடைய உற்பத்தி சொல்லி கருணையே முடிவா அருவமும் உருவமாய்கிறார். அந்த குழந்தைக்கு கருணை மட்டுமே இருக்கும். ஏன்னா குழந்தை தெய்வம்ங்கிறதுனாலேயே அவருக்கு கருணை மட்டும்தான் இருக்கும். கலியில அந்த குழந்தை பிரத்யட்சம். நீ எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கக்கூடியதான ஒரு கடவுள் அது. ஏன் மித்த கடவுளுக்கெல்லாம் தயை இல்லையான்னா, எல்லா கடவுளுக்கும் தயை இருக்கு. குழந்தைக்கு எல்லாருக்கும் சாமானிய ஒரு மனுஷனுக்கும் ஒரு குழந்தைக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு பெரியவாழ்கிட்ட போய் ஒரு வஸ்துவை கேட்டா இஷ்டம் இருந்தா கொடுப்பா, இல்லாட்டி கொடுக்க மாட்டா. அதுவே ஒரு குழந்தைகிட்ட போய் எனக்கு
ஒரு சாக்லேட்டை கொடுத்து சாக்லேட்டை தா அப்படின்னு நம்ம ஒரு கேட்கிற விதத்துல கேட்டோம்னா, ஒரு இனிமையா தான்னு ஒரு அன்பாக கேட்டோமானா, அந்த குழந்தை தனக்கு வச்சிருந்த சாக்லேட்டா இருந்தாலும் கொடுத்து விடும். எது கேட்டாலும் கொடுத்துடும். அதனுடைய வஸ்து பொறுமானம் கூட இருந்தாலும் கொடுத்து விடும். ஏன்னா கேட்கிற விதத்துல கேட்டா கொடுத்துரும். ஏன்னா குழந்தை அது. அது போல இந்த முருகனை வர்ணிக்கிற சொல்றார். குமாரோபனிஷத்துல சொல்லும் போது தஸ்மை குமாராய நமோ அஸ்து. இன்றும் அவர் குமாரனாக தான் இருக்கார், குழந்தையாக தான் இருக்கார். எது கேட்டாலும் உடனே உடனே கொடுக்கக்கூடியதான ஒரு தெய்வம் அது. அந்த தெய்வத்துக்கிட்ட எது பிரார்த்தனை பட்டாலும் கலியில பிரத்யட்சமா கொடுப்பார். அந்த தெய்வத்தினுடைய கதையை சொல்ல ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியார் எங்கெங்கோ போய் எதையோ ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். எல்லாத்த பத்தியும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். கங்கா அட்டகம், யமுனா அட்டகம், எல்லா தெய்வத்து மேலையும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அப்படி இருக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியார் ஜெயபிராடகம் வர காலத்துல திருச்செந்தூர் வர வந்து அந்த மூர்த்திய சுப்பிரமணிய சுவாமிய பார்க்கிறார். பார்த்த உடனே தன்னறியாம அவர் மனசு ஈடுபடுறது. எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணாலும் அப்பெல்லாம் அவருக்கு அவர் நினைவிருந்து பண்ற. ஆனா அந்த சுப்பிரமணிய ஸ்தோத்திரத்தை, சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்தை பண்ற காலத்துல அவர் அறியாம வாக்குல இருந்து அந்த அமிர்தமயமான சொற்கள் கொட்டுறது. ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்றார், தன்னறியாம எனக்கு வாக்குல வருது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் இப்பேற்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் பண்றேனே, எப்படி பண்றேன்னா எனக்கும் தெரியல. நஜானாமி சப்தம், நஜானாமி கத்தியம், நஜானாமி பத்தியம், நஜானாமி கத்தியம். நான் ஸ்தோத்திரம் பண்றேன், எனக்கு கத்தியம் தெரியாது, பத்தியம் தெரியாது, அர்த்தம் தெரியாது, ஒரு சப்தம் கூட தெரியாது, ராமகராமோ ராமா கூட தெரியாது, நிரட்சர குட்சினா அவர் சொல்லிக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் அவர் சொல்லிக்கிறார் ஒண்ணுமே தெரியாதவன்னா. ஆனா நான் இன்னைக்கு உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன். அதுவும் எப்படின்னா என்ன மறந்து ஸ்தோத்திரம் பண்றேன். என் வாக்குல இருந்து அமிர்தமயமான சொற்கள் கொட்டுறது. ஏன் கொட்டுறதுன்னா ஒரு தேஜஸ் உள்ள இருந்து என்னை இயக்கி பேச வைக்கிறது. எது அந்த தேஜஸ்னா, சிதேகா ஷடாஸ்யா ஹிருதித்யோதமேனே முகாநிஸ்தரந்தே கிருது சிரஸ்சாபி சித்திரம். உள்ளுக்குள்ள ஜோதி குழம்பாக 6 முகங்களுடைய ஒரு ரூபம் உள்ள இருந்து என்ன பேச வைக்கிறது. அந்த ரூபம் உள்ள இருந்து ஏதோ என்ன அனுகிரகம் பண்றதுனால என்ன அறியாம நானே என்ன மறந்து உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன் முருகான்னு ஸ்தோத்திரம் பண்ற. அப்பேற்பட்டதான சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் திருச்செந்தூர் முருகனை பார்த்து பாடுற. இதற்கு மேல சொல்றார் பகவத் பாதாச்சாரியால், முருகாய் நான் மனமுருகி உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன், இப்ப தெம்பு இருக்க பண்றேன். தெம்பில்லாத காலம்னு ஒண்ணு வருது, இந்த கடைசி காலம். அந்த காலத்துல நான் என்ன அறியாம உட்கார்ந்துட்டு இருப்பேன், அப்படி படுத்து கிடப்பேன், கட்ட போல இருப்பேன். அப்ப நீதான் வந்து என்னை காப்பாத்தும். எப்படி காப்பாத்தணும், நான் எப்படி கிடப்பேன்னா, கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத்து தகத் சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயத்சு மயூரம் சமாருக்கிய மாம்பைரிதித்வம் புரசக்தி பானே மமாயாகி சீக்கிரம். நான் கட்ட போல ஒரு காலத்துல கடப்பேன். அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா, கிருதாந்தஸ்ய தூதேஷு எல்லாரும் சொல்றா அந்த யமனுக்கு கருணையே கிடையாது. யமஸ்ய கருணாநாஸ்தி கர்த்தவியம் ஹரிகீர்த்தனம்ங்கிற அந்த யமனுக்கு கருணையே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த யமதூதர்கள் வந்து என்ன பண்ணுவான், சண்டேஷு கோபாத்து, கோபத்தினால என்ன பண்ணுவான்னா, தகத் அவன் என்ன வாங்கோன்னு இனிமையா கூப்பிட போறான்னா, தகத் சிந்தி பிந்தின்னு அடி குத்து வெட்டு கொல்லுன்னு இது போல வார்த்தைகளை பிரயோகப்படுத்தா நம்மள கூட்டிட்டு போவா. அப்ப நான் பயந்து போயிடுவேன். என்ன அறியாம ஜீவனா இருக்கக்கூடிய கடைசி காலத்துல இருக்கக்கூடிய என்னுடைய ஜீவன் இருக்கு, அது பயந்து நடுங்கும். உள்ள என்னடா இப்படி யமதூதர்களை பார்த்து எப்படி அஜாமிலன் பயப்பட்டானோ அது போல நானும் பயப்படுவேன். அப்படி நான் பயப்படுற காலத்துல நீ என்ன பண்ணணும், நான் பயப்படுவேன். நீ என்ன பண்ணணும்னா, மயூரம் சமாரோக்கிய மாம்பைரிதித்வம், மயில் மேல ஓடி வந்து நீ என்ன சொல்லணும்னா, மாம்பைகிங்கிற நீ எனக்கு அபயத்தை கொடுத்து, என்ன அபயத்தை கொடுத்து நீ பயப்படாத, நீ ஓவாக்கால சொல்லணுங்கிற. அப்படின்னா நான் கட்ட மாதிரி இருந்தாலும், நான் பயந்தாலும், யமதூதர்கள் வந்து கூப்பிட்டாலும், இந்த கடைசி காலத்துல என்னை யமதூதர்கள் வந்து பயமுறுத்துற காலத்துல மாம்பைகின்னு எனக்கு அபயம் கொடுக்கறதுக்கு நீ ஓடி வரணும் முருகா. புரசக்தி பானே மமாயாகி சீக்கிரம். அன்னைக்கு நான் கூப்பிடுவேனோ கூப்பிட மாட்டேனோ தெரியல, இன்னைக்கே சொல்லி வச்சு விடுறேன், நீ அன்னைக்கு வந்து என்னை காப்பாற்றணும்.
அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் ஸ்தோத்திரம் பண்ணதான ஒரு மூர்த்தி. கலியுக தெய்வம் கார்த்திகேயனுடைய சரித்திரத்தை சொல்லி கங்காவதரணம் சகராள் இந்த 63 தரமூலையில முன்னாடி போனோம்னா அந்த குடும்பத்துல உள்ள முன்னோர்களை கரையேற்றுறதுக்காக பகீரதன் கட்டப்பட்டு கொண்டு வந்தானா அந்த கங்கைய அவ எங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா? மேலேயேதான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா. அவ கீழே வந்த என்ன தன்னுடைய குல முன்னோர்கள் பாவனம் ஆகணும்னா அந்த கங்கை கீழே வந்தாதான் உண்டு. அதனால கங்கையை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த கங்கை வர காலத்துல அவளுக்கு பரமேஸ்வரனை குறிச்சு திருப்பி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பரமேஸ்வரனுடைய சிரசிலிருந்து அவர் ஹரித்வார கஷேத்திரத்துல கங்கை பூமியை முதல்ல தொடர இடம் எதுன்னா ஹரித்வார கஷேத்திரம். அந்த இடத்துல கங்கை அவ அங்க மட்டும் பவித்திரம், அவ அந்த குடும்பத்தை மட்டும் பாவனம் பண்ணல. அந்த கங்கை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம்லாம் பாவனமாகுது. அது மட்டும் இல்ல, அந்த கங்கையுடைய பேரை சொன்னாலே பாவனமாகுது. பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல சொல்ற காலத்துல பதே பதே அஸ்வமேத ராஜசூயாதீனா பலம்ன துர்லம் எஸ்யாம் ஸ்நானார்த்தஞ்ச ஆகச்சதா பதே பதே அஸ்வமேத ராஜசூயாதீனாம் பலம்ன துர்லபம். கங்கே கங்கேன்னு அந்த நாமத்தை சொல்லிட்டு வடத்தை பார்த்து ஸ்நானம் பண்ணாலே போதுங்கிறார். அந்த பலன் உனக்கு இங்கேயே கிடைக்கிறது. உங்காவது பாத்ரூம்ல ஸ்நான மஜ்ஜன கிரகத்துல கிடைக்கும். எங்க இருக்கிற கங்கை 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கங்கை. அதை ஸ்மரிச்சுட்டு அதனுடைய நாமத்தை சொல்லிட்டு நீ இங்க ஸ்நானம் பண்ணினா அந்த கங்கையில குளிச்சதான பலன் உனக்கு இங்க கிடைக்கும், சேங்காலிபுரத்துல கிடைக்கும்ங்கிற. அப்பேற்பட்ட ஒரு பிரபாவமுடைய அந்த கங்காவதரணத்தை சொல்லி இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வர எதற்கு நான் சலப்பு தட்டாம இருக்கிறது. அப்படி ஒரு ஆசிரமத்தை கடக்கிறார். எந்த ஆசிரமம்னா அகல்யையும் கௌதமரும் இருந்த ஆசிரமம். அந்த ஆசிரமத்தை பார்த்து சுவாமி கேட்கிறார், யாருடைய ஆசிரமம்னா இது அகல்யையும் கௌதமரும் இருந்த ஆசிரமம். ஒரு சாபத்தினால அவ கல்லாக போக கௌதமர் சபிச்சு விட்டார். அந்த கதைய சொல்ல சுவாமிக்கு என்ன என்னம்னா அந்த சுவாமி சங்கல்பம் கூட பண்ணல, அந்த அகல்யே சாப விமோசனப்படுத்துறார். எப்படின்னா சிலாபி துவதந்திரி க்ஷமாசங்கிரேனு பிரசாதாபி சைதன்யம் ஆதத்த ராமா. ராமாஷ்ட பாசங்கிற ஆதிசங்கரர் எழுதின ஒரு ஸ்தோத்திரம் இது. அதுல என்ன சொல்றாருன்னா ராமன் நேரடியா கூட இந்த கேஸ அட்டன் பண்ணல. அவர் நேரடியா அனுகிரகம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணல. சிலாபி துவதந்திரி க்ஷமா சங்கீரேனுங்கிற அவர் கடந்து போயிட்டே இருக்கார். அவர் பாதத்துல இருந்து அவர் அறியாம ஒரு துளி கூட இல்ல, ரேணுங்கிற அவர் பாதம் சம்பந்தப்பட்டதான ஒரு துகள் அங்க அவர் எப்படி இருக்கான்னா கண்ணுக்கு தெரியாம இருக்கா அகல்ய. ஆனா இவருடைய பாததூளியினுடைய அந்த சங்கம் என்ன ஆயிடுக்குன்னா அந்த பாபத்தை போக்கி அவனை பரம பாவனமாக்கி சாப விமோசனத்தை கொடுத்துடுது. ரஹீம்ங்கிற ஒரு பக்தர், முஸ்லிம் பக்தர், பிருந்தாவனத்துல வாழ்ந்த ரஹீம்ங்கிற ஒரு முஸ்லிம் பக்தர், அவர் என்ன சொல்றார், இந்த சுவாமி என்ன பண்றார், அகல்யைக்கு சாப விமோசனத்தை கொடுத்தார். அதை எடுத்துட்டு ஒரு ஸ்லோகம் பண்றார். அகல்யா பாஷானஹ பிரகிருதி பசுராஜீதே கபி சமூகோ குகோ பூச்சாண்டாளஹ கிருதயம் அபிநிதம் நிஜபதம் அகம் சித்தே நாஷ்மா சுரபிதவார்ச்சாதிகரணே கிருதுபிஸ்சாண்டாளஹ ரகுவர்ணமா உத்தரசிகிம். ஹே ராமா, முஸ்லிம் பக்தர், ஆனா பக்தி ரசம் சொட்ட சொட்ட ஒரு ஸ்லோகம் பண்றார். நீ இந்த அகல்ய காப்பாத்தின, நீ டைரக்டா காப்பாத்துல, உன்னுடைய பாத தூணி காப்பாத்துட்டு எல்லாரும் என்ன சொல்றா, அகல்ய கல்லாக இருந்தாள்னு சொல்றா. அகல்யா பாஷானஹ, அவ கல்லா இருக்கா, அவளை நீ தேடி போய் உன்னுடைய திருவடி சம்பந்தத்தினால கல்லா இருந்த அவளை காப்பாத்தி பரம பாவனமாக்கின. இன்னொரு பக்தர் யாருன்னா பிரகிருதி பசுராசீதே கபி சமூகு, ஒரு இங்கிதமே தெரியாத ஒரு குரங்கு, எந்த ஒரு விதரணமும் தெரியாத ஒரு குரங்கு யாருன்னா சுக்ரீவன். அவனுக்கு திடமே கிடையாது. கபிச்சமோகு, அந்த சுக்ரீவனுக்கு வாழைக்காய்க்கு முன்னாடினா அவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி அகண்டதான வான ராஜ்யத்தை கொடுத்த. அது மட்டும் இல்ல, சுக்ரீவனை உனக்கு சமமான
ஒரு சக்கியத்தை அடைஞ்சதான ஒரு ஸ்தானத்தை கொடுத்த. அவன் குரங்குதான், இருந்தாலும் உன்னுடைய ஃப்ரெண்டுங்கிற ஒரு ஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்திருக்க. பிரகிருதி பசுராசீதே கபி சமூகோ. அது மட்டும் இல்ல, அது போல எனக்கும் திருடச்சித்தம் இல்லாதவன் தான். நானும் அந்த சுக்ரீவனை போல ஒரு திருடச்சித்தம் இல்லாதவன். ஒரு நாளைக்கு என்ன பண்றேன், அதுக்கு அடுத்தது இன்னொரு பக்தர் யாருன்னா குகோ பூச்சாண்டாளா. குகன் ஒரு பக்தன். அவனை பார்த்து நீ என்ன பண்ற, குகனோடு அன்புள்ள குகனோட ஐவரானோன்னு சொல்ற. அவன் என்ன பண்ணான்னா ஆச்சார விசாரம் இல்லாத வேடுவக்குள்ள தலைவனவன். அவனை பார்த்து நீ என்ன அவனுக்கு அனுகிரகம் பண்ணி குகனோட ஐவரானோங்கிற. நானும் இந்த 3 பக்தாலும் ஒண்ணுதான். இது நீ அனுகிரகம் பண்ண 3 இடத்துக்கு 3 பேரை தேடி போற. ஆனா இந்த 3 சேர்ந்து என்னிடத்துல ஒருத்தன்ட்டே இருக்கு. இந்த 3 விசேஷனமும் என்ன? இந்த 3 விசேஷம்னா, அகல்யை எதிர்க்க போன அவன் கல்லா இருந்தா அவளை பாவனப்படுத்த போன. என் மனசு இங்க எப்படி இருக்குன்னா, அதே கடினமான ஹிருதயமுடையவன் தான் நானு. நீ அதனால எனக்கு அனுகிரகம் பண்ணாலே அந்த புண்ணியம் உனக்கு கிடைச்சிடும். நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு. என் ஹிருதயம் கல்லு போலதானே இருக்கு, எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா, அது போதும். அது மட்டுமா, பிரகிருதி பசுராசீது கபிச்சமும். ஒரு வித்தரணையே இல்லாம இருந்தானே அந்த சுக்ரீவன், அவனுக்கு நீ அனுகிரகம் பண்ண, அது போல எனக்கு அனுகிரகம் பண்ணும். நானும் வித்தரணையே இல்லாம இருக்கேன். ஏகாதசி பாக்குறேனா, துவாதசி பாக்குறேனா, ஒரு விரதம் இருக்கேனா, ஒரு அனுஷ்டானம் இருக்கேனா, சந்தியாவந்தனமா ஒரு சுவாமிய நமஸ்காரம் உண்டா, காத்தால விதி பிரகார ஸ்நானம் உண்டா, எதுவுமே கிடையாது. பசுவை போல இருக்கேன். ஒரு ஆச்சார விசாரம் இல்ல, எந்த ஒரு தெய்வ விசுவாசமும் இல்ல. காத்தால இஷ்டத்துக்கு எந்திருக்கிறது, காஃபி குடிக்கிறது, பேப்பரை படிக்கிறது, டிவி பாக்குறது, இது போல எதுலையுமே ஒரு நியமமே இல்லாம கண்ட நேரத்துக்கு சாப்பிடுறது, கண்ட நேரத்துக்கு தூங்குறதுன்னு ஒரு பசு, ஒரு மிருகம் எப்படி இருக்குமோ அப்படிதான் நான் இருக்கேன் என் வாழ்க்கையில. அப்படி இருக்கக்கூடிய என்ன நீ அனுகிரகம் பண்ணும். இதற்காக நீ சுக்ரீவனை தேடிட்டு போன. அந்த சுக்ரீவன் எல்லாம் போகாத. இப்ப ஹிருதயம் கடினமா இருக்கு, அந்த பக்தியை அனுகிரகம் பண்ணதுக்கு ஒரு இடம், அந்த இடம் எங்கிட்டயே இருக்கு. இந்த சுக்ரீவனுக்கு அனுகிரகம் தேடிட்டு போன அந்த சுக்ரீவனுடைய குவாலிட்டியும் எங்கிட்டயே இருக்கு. ஏன்னா தவார்ச்சாதிகரனே எப்படி நான் பசுரபி, நான் உன்னுடைய அர்ச்சனை பண்ண, உன்னை பூஜிக்க கூடிய விஷயத்துல நான் இப்படி மிருகம் போலதான் இருக்கேன். அதனால என்ன நீ காப்பாற்றணும். அது மட்டும் இல்ல ராமா, குகோபு சாண்டாளா. அந்த குகன் என்ன பண்ணா, உனக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியாம, ஆச்சார விசாரம் தெரியாம தேனையும் மீனையும் கொண்டு போய் வச்சான். அது போல உனக்கு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு விதரணை தெரியாம முடிச்சுட்டு இருக்கேனே. அப்படி இருக்கக்கூடிய 3 பக்தாள்கிட்ட தேடி போய் நீ அனுகிரகம் பண்ண. தேடவும் வேண்டாம், எங்கேயும் போகவும் வேண்டாம், ஒரே பக்தன் நான் தான். இந்த 3 குவாலிட்டியே என்கிட்ட இருக்கு. என்ன நீ என்ன பண்ணணும்னா, என்ன அனுகிரகம் பண்ணாலே அந்த 3 பேருக்கு பண்ண புண்ணியம் உனக்கு கிடைச்சிடும். அந்த பக்தன் யாருன்னா நான் தான் சொல்லி ரஹீம் காவியம்னு ஒரு காவியத்துல ரஹீம்ங்கிற பக்தர் சொல்றார். அப்பேற்பட்டதான அனுகிரகம் தேடி போய் பண்றார் பகவான். அவருடைய பாத தூளி அந்த அகல்யையும் கௌதமரையும் சேர்த்து வச்சு விடுறது. கம்பர் சொல்றார், கைவண்ணம் இங்கு கண்டேன், கால்வண்ணம் அங்கு கண்டேங்கிறார். இதற்கு சுவாமி என்ன, அவருடைய பாத மகிமை எங்க தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துலதான் தெரிஞ்சது.